அனைவருக்கும் வணக்கம். இது 3ஆம் வகுப்பு கணக்கு பயிற்சி நூல். கணக்கு பயிற்சி நூலில் கடைசியாக இருக்கிற தொகுத்தறி மதிப்பீடு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து முதல்ல அருமநிலை நேருக்கானது. 4 பக்கங்கள் சமம் என்ற பண்போடு தொடர்புடைய வடிவத்தை டிக் செய்க. 4 பக்கம் சமம் அப்படின்னா அது வந்து சதுரம். எண்ணி எழுத சொல்கிறாங்க. இங்கே மொத்தம் பூத்தொட்டிகள் வந்து 7 இருக்குது. அப்போ பத்துகள் வந்து 7 பத்துகள், ஒன்றுகளில் வந்து 8 இருக்குது. அப்போ 7 10 8 ஒன்றுகள் 78. 7 ஒன்றுகள் கொண்ட ஒற்றை எண்ணை தேர்ந்தெடு. 7 ஒன்றுகள் அப்படின்றது இங்கே தான் இருக்குது. 7 ஒன்று, இதுவும் ஒரு ஒற்றை எண். அப்போ 97 தான் சரியானது. கதிரவன் வந்து 6 இனிப்புகளை 3 நண்பர்களுக்கு சமமாக பகிர்ந்து கொடுத்தான் எனில் ஒவ்வொரு நண்பருக்கும் கிடைத்த இனிப்புகள் எத்தனை? 6 இனிப்பை 3 பேருக்கு கொடுத்தா அவங்க ஒவ்வொருத்தருக்கும் 2 இனிப்புகள் கிடைச்சிருக்கும். 30 கொய்யா பழங்களை ஒரு கூறில் 5 பழங்கள் இருக்குமாறு அடுக்கினா, அதாவது ஒரு கூறுலையும் 5 கொய்யா பழம் இருக்கிற மாதிரி அடுக்கிட்டே போனால் எத்தனை கூறுகள் கிடைக்கும்? 6 கூறுகள் கிடைக்கணும். அப்போ தான் 6 5 30. 8 நாள் 32 என்ற பெருக்கல் கூற்றின் 2 வகுத்தல் கூற்றுகளை எழுதுக. அப்போ 32 நம்ம 4 சம பங்குகளாக பிரித்தா 8 கிடைக்கும். அதே 32 8 சம பங்குகளாக பிரித்தா 4 கிடைக்கும். இதுதான் அதனுடைய வகுத்தல் கூற்று. கூடுதல் 20 வருமாறு கூட்டல் கணக்குகளை எழுதுக. 20 வரணும்னா 10 10 கூட்டினா 20 வரும். 11 9 கூட்டினா 20, 12 8 13 7 கூட்டினாலும் 20, 14 6 கூட்டினா 20, 15 5 கூட்டினாலும் 20. இந்த மாதிரி நம்ம எழுதிட்டே போகலாம். 16 4 17 3 18 2 இந்த மாதிரி எண்களை நாம் எழுதிக்கலாம். ரம்யா பின்வரும் 2 பொருட்களை வாங்கிய பிறகு கடைக்காரரிடம் 90 கொடுத்தால் எனில் கடைக்காரர் தர வேண்டிய மீதி தொகை எவ்வளவு? ரம்யா வாங்கின 2 பொருள் வந்து 48 ரூபாய். ஒரு பொருள், இன்னொரு பொருள் 28. ரெண்டுத்தையும் கூட்டினா 8 8 16, இங்கே கூட்டினா 76. அப்போ அந்த பொருளோட 2 பொருளோட விலை 76. அவள் கடைக்காரர்கிட்ட கொடுத்தது 90 ரூபாய். அப்போ 90ல் 76 கழிச்சா என்னமோ அதுதான் கடைக்காரர் அவங்கக்கிட்ட மிச்சம் கொடுப்பாரு. அப்போ மீதம் வந்து 14 ரூபாய் தான் கடைக்காரர் கொடுத்துருப்பாரு. அப்போ இந்த 14 ரூபாய் அப்படின்றது தான் சரியானது. பொருத்தமான அலகினை எழுதுக. இதுக்கு லிட்டர் வருமா மில்லி லிட்டர் வருமா? இது வந்து பெரிய அளவு இல்லையா? அப்போ லிட்டர் தான் இதுக்கு சரியானது. குறைந்த அளவுக்கு தான் மில்லி லிட்டர். படம் குறிப்பிடும் கால நேர பொழுதை தேர்ந்தெடு. இந்த கால நேரம் வந்து காலை. சூரியன் உதிக்குது, பறவைகள் பறக்கிறது. இப்போ இது வந்து காலை. பின்வரும் வினாக்களுக்கு விடையளி. கொடுக்கப்பட்டுள்ள வடிவத்தோடு பொருந்தும் பண்பு. இது வந்து செவ்வகம், எதிரெதிர் பக்கங்கள் சமமாக இருக்கும். இதுதான் அதனுடைய பண்பு. பின்வருவற்று ஒற்றை எண்ணை தேர்ந்தெடு. ஒற்றை எண் வந்து 11. என்னது எல்லாமே 8 32 44 வருது. 11 அப்படின்றது தான் ஒற்றை எண். இதில் என்ற சொல்லில் உள்ள 13வது எழுத்து. 13வது எழுத்து சொல்லுவோம். அப்போ நம்ம அதை அப்படியே எண்ணிக்கிட்டே வரும். 13வது எழுத்து இந்த ஏ தான் 13வது எழுத்து. அடுத்தது, கணியன் 12 கோழிகளை 3 நண்பர்களுக்கு சமமாக பகிர்ந்து கொடுத்தான் எனில் ஒவ்வொரு நண்பருக்கும் கிடைத்த கோழிகள் எத்தனை? கணியன் வந்து அவங்ககிட்ட இருக்க 12 கோழியை 3 பேருக்கு பிரித்து கொடுக்குறான். அப்போ 3 பேருக்கு பிரித்து கொடுத்தா 3 சம பங்குகளாக பிரித்தா ஒவ்வொருத்தருக்கும் 4 கிடைக்கும். மாலினிலா 35 ஆரஞ்சு பழத்தை ஒரு கூறில் 7 பழம் இருக்கிற மாதிரி அடுக்கிறாங்க. அந்த மாதிரி அடுக்கிக்கிட்டே போனால் எத்தனை கூறுகள் வந்து வரும் அப்படின்னு அதுக்கான வகுத்தல் கூற்று கேட்குறாங்க. மொத்தம் 35 7 7ஆக பிரிக்கிறாங்க. பிரித்தா 5. அப்போ இதுதான் அதனுடைய வகுத்தல் கூற்று. அடுத்து 8 56 என்ற பெருக்கல் கூற்றின் 2 வகுத்தல் கூற்று எழுதுகிறோம். முதல்ல 56 7 சம பங்காக பிரித்தா 8 கிடைக்கும். அதே 56 8 சம பங்குகளாக பிரித்தா 7 கிடைக்கும். இதுதான் அதனுடைய வகுத்தல் கூற்று. விடை காண்க. 80 10ஆல் வகுத்தா 8. பர்வீன் 295க்கு காதணியும் 179க்கு கொலுசும் வாங்கினால் கடைக்காரரிடம் 500 கொடுத்தால் எனில் கடைக்காரர் அவளுக்கு தர வேண்டிய மீதி தொகை. முதல்ல அந்த கொலுசு காதணியை முதல்ல நம்ம கூட்டிக்கிறோம். 295 179. முதல்ல இந்த 2 விலையும் நம்ம கூட்டிக்கிறோம். கூட்டினா 14 10 7 17 மிச்சம் 474. இப்போ மொத்த தொகை வந்து 474. அவங்க கடைக்காரர்கிட்ட கொடுத்தது 500 ரூபாய். 500 ரூபாயில் அந்த 474 நம்ம கழிக்கிறோம். கழிச்சா இங்கே 6 2. அப்போ கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை வந்து ரூபாய் 26.
அடுத்தது 1 லிட்டரை விட குறைவான கொள்ளளவு கொண்ட பாத்திரத்தை தேர்ந்தெடு. 1 லிட்டரை விட குறைவான கொள்ளளவு இருக்கிறது வந்து இந்த டம்ளர் தான். தவறான இணையை தேர்ந்தெடு. பள்ளிக்கு செல்லும் நேரம் காலை, அது சரி. விளையாடும் நேரம் நண்பகல், விளையாடும் நேரம் வந்து மாலை. இங்கே நண்பகல் கொடுத்துருக்கிறது தான் தவறான நேரம். உறங்கும் நேரம் இரவு, அதுவும் சரி. சூரியன் மறையும் நேரம் மாலை, அதுவும் சரி. அப்போ தவறானது வந்து விளையாடும் நேரம் நண்பகல் இருக்கிறது தான் தவறானது. இது வந்து மலர் நிலைக்கான கேள்விகள். ஒரு கனசதுரத்தில் உள்ள முகங்கள், விளிம்புகள் மற்றும் முனைகளின் எண்ணிக்கை. முகம் கனசதுரத்துக்கு 6 முகங்கள், விளிம்புகள் வந்து 12 விளிம்புகள், முனைகள் வந்து 8 முனைகள். ஒரு பேருந்து நிலையத்தில் 32 பேருந்துகள் நின்று கொண்டிருந்தன. சிறிது நேரத்துக்கு பிறகு 8 பேருந்துகள் மட்டுமே நின்றன எனில் புறப்பட்டு சென்ற பேருந்துகள் எத்தனை? மொத்தம் 32 பேருந்து இருந்துச்சு, அதில் 8 தான் இப்போ இருக்குது. அப்போ 8 கழிக்கிறோம், கழிச்சா 24. அப்போ புறப்பட்டு சென்ற பேருந்துகள் 24. சுகந்தி 48 வளையல்களை 6 தோழிகளுக்கு சமமாக பகிர்ந்து கொடுத்தாள். இப்போ 48 வளையலை 6 பேருக்கு சமமாக பகிர்ந்து கொடுத்தா ஒவ்வொரு தோழிக்கும் கிடைத்த வளையல்கள் வகுத்தல் கூற்று. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் 8 வளையல்கள் கிடைச்சிருக்கும், அதனுடைய வகுத்தல் கூற்று இந்த 48 வகுத்தல் 6 = 8. இதுதான் அது சரியானது. 54 வெள்ளரிக்காய்களை ஒரு கூறில் 9 வெள்ளரிக்காய்கள் இருக்குமாறு அடுக்கினால். 54 வெள்ளரிக்காயை ஒரு கூறில் 9 இருக்கிற மாதிரி நம்ம அடுக்கினா அப்போ 9 9 நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 5 6 7 8 9. அப்போ இது வரைக்கும் 9. இப்போ அதே மாதிரி 9 9 வெள்ளரிக்காய்கள் இருக்கிற மாதிரி நம்ம அதை பிரிச்சுக்கிறோம். அப்போ இது வந்து இதெல்லாம் ஒரு கூறு. அப்போ மொத்தம் எத்தனை கூறு கிடைக்குது? 1 2 3 4 5 6. அப்போ 6 கூறுகள் கிடைக்கும். 9 5 45 என்ற பெருக்கல் கூற்றின் 2 வகுத்தல் கூற்று. இப்போ 45 வகுத்தல் 5 9. 45 9ஆல் வகுத்தா 5. அப்போ இதுதான் அதனுடைய 2 வகுத்தல் கூற்று. கொடுக்கப்பட்டுள்ள படத்திற்குரிய தொடர்கூட்டல் கூற்று மற்றும் பெருக்கல் கூற்று எழுதுகிறோம். இங்கே முதல்ல 4 பழங்கள் இருக்குது. இங்கே 4 பழங்கள் 2 முறை இருக்குது. 4 கூட்டல் 4. இங்கே 3 வரிசையாக இருக்குது. இப்போ 3 முறை 4 போட்டு கூட்டுறோம். இங்கே பழங்கள் வந்து 4 பழங்கள் 4 வரிசையில் கொடுத்துருக்காங்க. அப்போ அதனுடைய பெருக்கல் கூற்று 1 நாள் 4. 1 முறை 4 இருக்குது. இங்கே 2 முறை 4 இருக்குது. அப்போ 2 நாள் 8. இங்கே 4 வந்து 3 முறை இருக்குது. அப்போ 3 நாள் 12. இங்கே 4 வந்து 4 முறை இருக்குது. அப்போ 4 16. மாதவி 227க்கு மாதுளையும் 318க்கு ஆப்பிளும் வாங்கிய பின் கடைக்காரரிடம் 700 கொடுத்தாள் எனில் கடைக்காரர் அவருக்கு தர வேண்டிய தொகை. முதல்ல பழங்களை நம்ம கூட்டிக்கிறோம். 227 மாதுளை, 318க்கு ஆப்பிள். முதல்ல இதை கூட்டிக்கிறோம். கூட்டினா 8 7 15, மிச்சம் 1 4 5. அப்போது பழங்களுடைய விலை வந்து 545. அப்போ அதை 700லேருந்து 700 ரூபாய் கடைக்காரர்கிட்ட கொடுக்குறா. 700ல் இந்த 545 கழிக்கிறோம். கழிச்சு 10ல் 5 கழிச்சு 5, 9ல் 4 கழிச்சு 5, இங்கே வந்து 6, 6ல் 5 கழிச்சா 1. அப்போ 155. அப்போ கடைக்காரர் கொடுக்க வேண்டிய மீதி தொகை வந்து 155 ரூபாய். மிக குறைவான அளவை தேர்ந்தெடு. இல்லை மிக குறைவான அளவு முதல்ல நம்ம அலகுகளை பார்க்குறோம். லிட்டர் வந்து அதிகமான அளவு, அப்போ லிட்டர் விட்டுடணும். அடுத்து இருக்கிற இந்த மில்லி லிட்டரில் எது குறைவாக இருக்கிறது? 100 மில்லி லிட்டர். அப்போ இதுதான் மிக குறைவான அளவு. சரியான காலமுறை வரிசையை தேர்ந்தெடு. இந்த சரியான காலமுறை வரிசை வந்து நாற்று நடுதல், நீர் பாய்ச்சுதல், அறுவடை செய்தல். இதுதான் வந்து சரியான காலமுறை வரிசை. அடுத்து ஒரு பெட்டிக்குள் 9 பழங்களை வைக்க முடியும் எனில் 72 பழங்களை வைக்க எத்தனை பெட்டிகள் தேவைப்படும்? ஒரு பெட்டியில் 9 பழத்தை வைக்கலாம் அப்படின்னா 72 பழங்களை எத்தனை பெட்டியில் வைக்கலாம்? மொத்தம் 72 பழம். ஒரு பெட்டிக்கு 9 பழம் தானே. அப்போ 9ஆல் வகுத்தா 8, 8 9 72. அப்போது நமக்கு தேவையான பெட்டிகள் வந்து 8 பெட்டிகள் நமக்கு தேவை. நன்றி.